குட் ஈவினிங். லாஸ்ட் வீடியோவில் நம்ம நிஃப்டி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேடில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லியிருந்தேன். அதோட வந்து 21,850 வரைக்கும் வந்துட்டு நமக்கு வந்து என்ன பண்ணுவோங்கன்னா மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தோம்னா நமக்கு 2023 பாதியிலே வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். கப் அண்ட் ஹேண்டல் பேட்டர்ன் வந்து வந்துட்டு இருக்குது. அதனால் வந்து நிஃப்டி வந்து லாங் டேர்மில் புல்லிஷ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நமக்கு இங்கே பார்த்தோம்னா நமக்கு கப் அண்ட் ஹேண்டல் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு நமக்கு ஒரு அப் மூவ் கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணாங்கன்னா பிரேக் அவுட் ஆன இடத்த வந்து ரீடெஸ்ட்டும் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்குன்னா நிஃப்டி வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு தொடர்ந்து மேலே போயிட்டுருக்காங்க. அப்போ கப் அண்ட் ஹேண்டலோட டார்கெட் வந்து நான் 23,800 வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இந்த லெவல்ஸ் வந்து நம்ம டெலகிராம் சேனல்லையும் அப்டேட் பண்ணியிருந்தோம். அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு தொடர்ந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு இன்ட்ராடே மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி வந்து பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து நான் நிஃப்டி வந்து எடுக்கிறேன். இப்போ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 21,870 நமக்கு ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த ரீடெஸ்ட் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு ஜனவரி 15 வந்த ஹால் டைம் ஹையும் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து பிப்ரவரியில் வந்த ஒரு ஹையையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. அப்போ அந்த ட்ரெண்ட் லைனை தான் வந்து என்ன பண்ணுதுன்னா நிஃப்டி மல்டி டைம் ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மல்டி டைம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேலே மூவ் ஆகிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 21,900 இங்கே மார்க் பண்ண 975 நம்ம வந்து 870 இந்த ரெண்டு லெவல் வந்து மல்டி டைம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஹால் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 22,200 ப்ளஸ் 22,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மறுபடியும் கீழே வந்தால் நமக்கு என்ன பண்ணலாம்னா 22,200 வரைக்குமே வந்து நமக்கு மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப போகலாம். ஆனால் நிஃப்டி என்ன பண்ணால் தொடர்ந்து வந்து ஒரு அப் மூவ்மெண்ட் இருக்கும், அதன் பிறகு வந்து ரீடெஸ்ட் இருக்கும். ஏன்னா நம்ம ஹால் டைம் ஹை தொடர்ந்து ஹால் டைம் ஹை வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. நம்ம டார்கெட்டும் வந்து நமக்கு ஹால் டைம் 23,800 வரைக்கும் நம்ம டார்கெட் வந்து எடுத்திருக்கோம். அப்படின்னா நமக்கு வந்து என்னென்னா ஒரு டிப் வந்தாலும் நம்மளுக்கு ரிவர்சல் நடந்து மேலே போயிட்டே இருக்கும். அதோட இப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 21,182க்கும் நம்ம 21,518க்கும் நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் வந்து நமக்கு வந்து ரிவர்சல் நடக்குறாங்க. ஒரு ட்ரெண்ட் லைனில் ஒரு அப் ட்ரெண்ட் லைனில் என்ன பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் எடுத்து தொடர்ந்து மேலே போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல மேலே அப்படி போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நான் இங்கே வந்து வரைஞ்சி காட்டுறேன். இப்போ இங்கே ட்ரெண்ட் லைன் இங்கே சப்போர்ட் எடுத்து போகிறாங்கன்னா இங்கே ரிஜெக்ஷன் ஆனாங்கன்னா மறுபடியும் ட்ரெண்ட் லைனுக்கு வருவாங்க. மறுபடியும் ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் வந்து எடுப்பாங்க. அப்படி இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா 23,800 வந்து ரீச் ஆகும். ஒருவேளை நம்மளுக்கு 23,800 ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சு ரீடெஸ்ட்டும் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு மறுபடியும் என்ன பண்ணால் ஒன்று ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே வரும். அப்படி இல்லைன்னா வந்து நமக்கு அகெயின் வந்து நமக்கு வந்து 21,400 லாஸ்ட்டாக வந்த ஹை எது லாஸ்ட்டாக ஹை வந்து ரிஜெக்ஷன் நடந்து நமக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுதோ டவுன் சைடில் அந்த ரேஞ்சில் வந்து என்ன பண்ணான்னா ஒரு அதுக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறது வந்து நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டே போகும்போது ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணி போகும்போது நம்மளுக்கு டார்கெட் ரீச் ஆகும் வாய்ப்பு இருக்குது. இப்போ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல் டைம் ஐ வந்து இருக்காங்க. ஒரு டவுன் வந்தாலும் 22,200 வரைக்கும் வந்துட்டு அகைன் சப்போர்ட் எடுத்து நமக்கு வந்து என்ன பண்ணலாம்னா மேலே வந்து போகலாம். இது வந்து நிஃப்டியோட மூமெண்ட்ஸு. நிஃப்டி வந்து கப் அண்ட் ஹேண்டல் டார்கெட்டை நோக்கி வந்து போயிட்டு இருக்குது. அடுத்து வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி சார்ட்டில் வந்து நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன். இங்கே நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஆகியிருக்காங்க.
கேப் டவுன் ஆகியிருக்காங்க. அந்த கேப் டவுன் ஆன அன்னைக்கோட ஹைக்கு மேலே நம்ம க்ளோசிங் வச்சா நமக்கு அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து என்ன இருக்குன்னா, லாஸ்ட் வீக் என்ன பண்ணுறாங்க, இந்த லாஸ்ட் ரிஜெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஒன் டேயில் ஜனவரி 17 வந்த ஹையில் வந்து ரிஜெக்ஷன் ஆனாங்க. கேண்டில் வந்து க்ளோசிங் வைக்கல. ஆனால் இந்த வாரத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 டேஸ் வந்து நமக்கு ஜனவரி 17 ஹைக்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க. அப்போ ஒரு டிப்பு வந்தாலுமே வந்து ரிவர்சலில் வந்து நம்ம ரிவர்சல் ஆகி என்ன பண்ணோன்னா மேல் நோக்கி தான் வந்து நிஃப்டி வந்து போகும். நிஃப்டியும் வந்து நமக்கு அப்சைட் டார்கெட் தான் இருக்குது. 48,014 வரைக்கும் நமக்கு வந்து இப்போதைக்கு டார்கெட் இருக்குது. நமக்கு நிஃப்டியும் வந்து கப்பர் நேண்டல் டார்கெட் வந்து 23,800 இருக்கும்போது நமக்கு பேங்க் நிஃப்டியும் இந்த ஹால் டைம் ஐ கட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் வந்து ஒரு 1000 to 2000 பாயிண்ட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு லாஸ்ட் வீக் க்ளோசிங்கை பார்க்கும்போது நமக்கு வந்து 48,000 இந்த வாரத்தில் போகலாம், இல்லை அதுக்கு அடுத்த வாரத்துலேயும் நமக்கு வந்து 48,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டி. இதே போல் தான் நம்ம பின் நிஃப்டியும் நம்ம பார்க்கலாம். பின் நிஃப்டியும் சேம் வியூ தான். நமக்கு வந்து பின் நிஃப்டி வந்து இன்னும் நமக்கு அந்த ஜனவரி 17 வந்த ஹை வந்து க்ளோசிங் வைக்கல. அது வந்து எங்கே வருதுன்னா 21,036 வந்து நம்மளுக்கு வந்து க்ளோசிங் வருது. சப்போஸ் கீழே வந்து நம்மளுக்கு ஒரு இறங்கினாலும் 20,700 வரைக்கும் வந்துட்டு நமக்கு வந்து என்ன பண்ணலான்னா சப்போர்ட் எடுக்கலாம். 20,700 வரைக்கும் வந்துட்டு நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுக்கலாம். இது வந்து நான் இன்ட்ராடேக்கு வந்து லெவல் சொல்ல. இந்த வாரத்தில் பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன். 20,775 20,700 வரைக்கும் கீழே வந்துட்டு நம்மளுக்கு ரிவர்சல் வந்த பிறகு இன்ட்ராடேயில் ரிவர்சல் வந்த பிறகு நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா டார்கெட் வந்து பை சைடு தான் நம்ம டார்கெட் இருக்கும். இந்த முக்கியமாக வந்து நமக்கு வந்து நிஃப்டியும் மேலே போயிட்டுருக்கு, க்ளோசிங் கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு, பேங்க் நிஃப்டியும் கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா பின் நிஃப்டியும் க்ளோசிங் வைக்கிறதுக்கு வந்து 21,136 மேலே க்ளோசிங் வைக்கும்போது நம்மளுக்கு 21,444 பொசிஷனலாக ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து இன்ட்ராடே ட்ரேடுக்கான லெவல்ஸ் கிடையாது, பொசிஷனலுக்கான லெவல்ஸு. இந்த அனலைஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.